மிக சாமானியனான ஒருத்தனை ஒரு காவல்துறை ஒரு ரவுடிகள் போல ஒரு கூலிப்படைகள் போல பிஹேவ் பண்ணியிருக்காங்க. என்னதான் பண்ணுறது, இவரை எதுக்கு அடிச்சு இவரை எதுக்கு இது பண்ணிக்கணும், பல அடுக்கடுக்கான கேள்வி. அவர்னா தீவிரவாதியா இல்லை பெரிய உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குதுன்னா இல்லை உங்களை தாக்க முயற்சி எதுக்கு ஒரு செயின் திருட்டு மேலே குற்றச்சாட்டை பண்ணாங்க, விசாரணை காலத்துக்கு எதுக்கு இவ்வளோ அடிச்சு? சாதாரண ஒரு பையன் அவனை இந்த அளவுக்கு கொடூரமாக தாய்க்கு இந்த அளவுக்கு என்ன ப்ரெஷர்? இதுலேயும் யார் அந்த சார்? யாரோ தலைமை செயலர் சொன்னாங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு அரக்கத்தனமாக நடக்கிறவங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா வேறு எங்கேயாவது இந்த மாதிரி டைப் ஆட்கள் இருந்தால் கொஞ்சம் பயப்படும். இந்த சமுதாயத்தில் நேர்மையாக வாழணும், செக்யூரிட்டியாக 10,000 சம்பளம் வாழணும், நம்ம உழைச்சி வாழணும்னு நினச்ச ஒரு பையன் இவர்களுடைய இதனால இன்னைக்கு இந்த உலகத்திலே இல்லை. அந்த ஃபேமிலிக்கான இழப்பை என்ன ஈடுகட்ட முடியுமா? $10 பவுன் செயினோட காணாமல் போனதுக்கு ஒரு போலீஸ் டீம் டிஎஸ்பி டீம் விசாரிக்கிற அளவுக்கு இதற்கு ஏதாவது பத்து வழக்கம்? நீங்கள் அந்த வழக்கு எப்பவுமே யார் புகார் கொடுக்குறாங்க அது வேல்யூ இருக்கும். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர். நான் வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கு. ஆனால் சிவகங்கையில் திருபுவனம் பக்கத்தில் மீண்டும் ஒரு கஸ்டடியல் டெத். அவர் இறந்து போனவர் ஒரு கோவிலில் வேலை பார்க்குற ஒரு காவலாளி. மிக சாமானியனான ஒருத்தனை ஒரு காவல்துறை ஒரு ரவுடிகள் போல ஒரு கூலிப்படைகள் போல பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த விவகாரம் முதல் நாள்லேருந்து நான் சொல்கிறேன், கொஞ்சம் கோர்வையாக சொன்னால் புரியும். முதல் நாள் அந்த பையன் அங்கே ஒரு ஒப்பந்த தொழிலாளி, நேர்மையாக ஒரு வேலை செஞ்சு பொழைக்கணும், ஒரு 10,000 ரூபா சம்பளம் இருக்கும், வாங்கி பொழைக்கணுன்ற ஒரு நேர்மையான ஒரு எந்த கேஸும் அந்த பையன் மேலே கிடையாது. அந்த ஒரு அம்மா இதை வண்டி விடுறாங்க, கோயிலுக்கு போகும்போது வண்டி எடுத்து கொஞ்சம் ஓரம் விடுப்பா, எனக்கு ஓட விட தெரியாதுன்னா சரிமான்றான். எனக்கு ஓட தெரியாதுமான்ட்டு யாரையோ கூப்பிட்டு எடுத்து ஓரம் விட்டுறான், சாவி வாங்கி வச்சுக்கிறான். இந்த அம்மா அப்புறமா புகார் கொடுத்ததாக தகவல், ஆனால் புகார் கொடுத்த மாதிரி தெரில. அவங்க கொஞ்சம் பெரிய ஆள் போல். அப்போ எங்கேயோ இருந்த உத்தரவு இது இவன் உட்பட ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு போகிறாங்க. இதில் இன்ஸ்பெக்டர் இன்றைக்கி எஃப்ஐஆரில் வந்திருக்குது, நான் இந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கண்ணன் ஒருத்தர் ஐயா டிஎஸ்பி மானாமதுரை இதனுடைய உத்தரவின் பேரில் அவங்களுடைய தனிப்படை அவங்கள்ட்ட இவங்களெல்லாம் ஒப்படைச்சாராம். யாரை கேட்டு ஒப்படைக்கிறீங்க? அந்த ஸ்டேஷனில் தானே, அந்த இல்லைகளில் தான் நடக்குது, உங்கள் க்ரைம் தான்ட்டாங்க, எதுக்கு அந்த ஸ்பெஷல் டீம் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு எஃப்ஐஆரில் இருக்குது. இன்னொன்று, இவங்களை அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்தில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் என்ன? அரெஸ்ட் பண்ணால் குடும்பத்துக்கு தகவல் கொடுக்கணும், எந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லணும், எந்த போலீஸுன்னு சொல்லணும், 24 மணி நேரத்திற்குள்ளே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அல்லது விடுவிக்கணும். சட்டவிரோத டீட்டெயின் பண்ணவே கூடாது, அது குற்றம். ஆனால் இது எல்லாமே இதில் மீறப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இந்த ஸ்டேஷனில் லிமிட்டுனா அந்த ஸ்டேஷனில் வச்சு தான் விசாரிக்கணும். இவங்க அங்கே தோப்பில் கூட்டு போய் அடித்தது, கோசாலையில் அடித்தது, கோசாலையெல்லாம் கூட்டு போகும்போது எல்லாரும் பார்த்துருக்காங்க, அடிக்கிற சவுண்டு எல்லாம் ஒரு பையன்லாம் பார்த்துருக்காங்க, அந்த லேடிஸ்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. நீ வீடியோ கூட அங்கே சிசிடிவி இருக்குது பாருங்கன்றாங்க, வீடியோ வெளியிடுறாங்க, இவ்வளோ நடக்குது. மூணாவது, கோர்ட்டு இன்னைக்கு கேட்குது, சிஎஸ்ஆர் போட்டிங்களா, இது வழக்கு பதிவுங்களான்னு கேட்குறாங்க. சிஎஸ்ஆர் போட்டோம் அன்னைக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு? இன்னொன்று, எதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பையனை, அதாவது அவன் அஃபண்டர் கிடையாது, ஹிஸ்ட்ரி ஷீட்டர் கிடையாது, அவன் மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் கார் சாவி அவன்கிட்ட இருந்ததுனால அவன் யாரையும் சொல்கிறான், அடி தாங்க முடியாமல் காரை எடுத்து விட்டவன், அங்கே நின்றவன் போனவன், அவனுங்களாம் இல்லைன்னு மறுக்கிறாங்க. அதை மீறியும் அடித்தா ஒரு புது குற்றவாளி ஆசைப்பட்டே எடுத்துட்டான் வச்சுக்கோங்க, ஒத்துவான். அடி தாங்க முடியுமா? எடுத்தங்க இங்கே விற்றுருக்கேன் இல்லை இங்கே வச்சுருக்கேன்னு எடுத்து கொடுத்துருவான், அப்புறம் ரிமாண்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் அவன் இல்லவே இல்லைன்றதுனால தானே இவ்வளோ இதுவும் இது பண்ணுறான். கடைசியில் அடி தாங்காமல் இங்கே கூப்பிட்டு வரான், இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு. அங்கே ஏன் கூப்பிட்டு வந்தான்னா,
இவங்க ரகசியமா வச்சு அடிக்கிறாங்களா, ஜனங்க முன்னாடி வந்தா நம்மள யாராவது காப்பாத்திருவாங்கன்றதில்ல. ஜனங்களும் எப்படி பண்ணணும்? போலீஸ் எதுக்கோ புடிச்சுக்கிட்டு நம்ம ஏன் இதுல போய் தலையிடணும்னு தான் ஜனங்க பார்க்கணும். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் ஜனங்க திரண்டு வந்து சுதாரிக்கணும். பண்றாங்க. அப்போ அடிச்சுட்டு ஆள் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணைலாம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்க்கும்போது பைப் உடைஞ்சு கிடக்குது. மிளகாத்தூள் கரைசல் கிடக்குது. அது இதுன்னு பல இது. இவன வந்து ஆளு கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுன்றப்போ, டக்குன்னு தூக்கி கோயில் நிர்வாகத்திட்ட எதுவும் ஒப்படைச்சதாக சொல்றாங்க. அப்புறம் அவங்க கொண்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா, அவங்க பார்த்துட்டு எடுத்தா கேஸ் ஆயிடும். நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். சிவகங்கையில அரசு மருத்துவமனை இருக்கு. மதுரை கொண்டு போறாங்க. ராஜாஜி மருத்துவமனை. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு ஹென்றி தீபன் கேள்வியா வைக்கிறாரு கோர்ட்ல. இந்த மாரிலாம் பண்றீங்க. இந்த விவகாரம் இது ஒரு பார்ட் வச்சுக்கங்க. இந்த விவகாரத்தில் அரசு இதே மாதிரி கடைசி ஆண்டுகளில் 2020ல அ அந்த சாத்தாங்குளம். சாத்தான்குளம் சம்பவத்தில எ இந்த அரசுக்கு எவ்வளோ நெருக்கடி வந்தது. சிபிஐ விசாரணைக்கு அரசே உத்தரவிட்டுச்சு. ஆனால் அந்த நேரத்தில எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதல்வர் ப்ளஸ்ஸு கனிமொழி, இல்ல மற்ற தோழமை கட்சிகள், நடிகை அன்சிகா உட்பட எப்படி போட வைத்தீர்கள்? அதை எப்படி பெரிய பிரச்சனை ஆக்குனீங்க? எல்லாம் நீங்க ஆல் ஷானவாஸுடைய ட்வீட்ட 2 எழுத்து போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட ஆட்சிக்கு முதல்வர் பொறுப்பேற்கணும். என்னடா இது? தம்பி உனக்கு எப்போ வீரம் வந்துச்சுன்னு பார்த்தா 2020ல போட்ட 20ல உள்ளது. ட்வீட்டு. இப்ப என்ன போட்டுக்கிறாருன்னா, காவல்துறை இப்படியெல்லாம் நடக்கிறது. அப்போ முதல்வர் பொறுப்பேத்துக்கணும். இப்போ காவல்துறை. சண்முகம் பேட்டி குடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என்ன உணர்ச்சி வசப்படுற? என்ன தேவை? எங்க நிலைப்பாடு சொல்லணும். நான் அத மாத்தி பேசுறேனா? ம். இது தப்பு தான். இது நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை வந்து இது மாரி பண்ணணும். இது காவல்துறையில இது மாரி நடக்கிறது வந்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். இதே வாய்கள் வந்து போன இதுல எப்படி பேசுச்சு? இது ஆட்சியா? முதல்வர் இதுவா? அப்படி பேசுச்சு. இந்த வித்தியாசம் அந்த பசங்களுக்கு கேட்க தெரியல. அப்போ இந்த விவகாரம் வந்து பெருசா வெடிக்குது. அன்னைக்கு காலையில இருந்து இந்த விவகாரத்த தள்ளி போறது, கீழடி பிரச்சனைய அறிக்கையா வெளியிடுறது, இந்த எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதெல்லாம் மீறி இது இந்த மேட்டர் வெளிய வருது. ஆனா, அன்னைக்கு பாஜக, அதிமுக கூட்டணி இதுவா அப்படின்னு சொல்லிட்டு மீடியால. டிபேட் நடத்துறாங்க. மீடியாக்களும் பெருசா இதில விமர்சிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நடிகர், நடிகைகள் துள்னீங்களே எங்கடா போனீங்க இப்போ? அப்படின்னு எல்லாரையும். அப்புறம் தோழமை கட்சி இப்படியே விமர்சனம் ஒரு பக்கம், இந்த சம்பவம் ஒரு பக்கம்னு பெருசா இதாகுது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏடிஎம்கே பெருசா இந்த விஷயத்த கையில எடுத்துட்டாங்க. இது இல்லாம நயினார் நாகேந்திரன் ஒரு வரிசையா ஒரு 10 கேள்வி போட்டது ரொம்ப அருமையான ஒரு அறிக்கையா நல்ல ஒரு அப்ப இந்த விவகாரங்கள்லாம் போட்டு நெருக்குது. இதுல என்னன்னா கோர்ட்டு இத எடுக்கணும், சோமோட்டோ எடுக்கணும்னு போற இதுல கோர்ட்டு கண்டிக்குது. 24 இது லாக்அப் டெத். என்னதான் பண்றீங்க? இவர எதுக்கு அடிச்சீங்க? இவர எதுக்கு இது பண்ணீங்கன்னு பல அடுக்கடுக்கான கேள்விகள். அவர் என்ன தீவிரவாதியா? இல்ல பெரிய உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடியவனா? இல்ல உங்கள தாக்க முயற்சி பண்ணானா? எதுக்கு ஒரு செயின் திருட்டு மேல குற்றம் சாட்டப்பட்டவர விசாரணை களத்துக்கு எதுக்கு இவ்வளோ அடிச்சீங்க? ஸ்பெஷல் டீம் ஏன் வந்துச்சுன்றதெல்லாம் பொதுமக்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்னங்க ஸ்பெஷல் டீம் அது இதுன்னு. அப்ப இவ்ளோ குற்றம் நடக்குது. இதுக்கு ஒரு முறையா விசாரணை, இல்ல அரசு தரப்புல முதல்வரோ, காவல்துறைக்கு பொறுப்பானவரோ, டிஜிபியோ, இல்ல துறை அந்த அந்த மாவட்ட அமைச்சரோ, யாருமே இது சம்மந்தமா வாயே தொறக்கல. குறைந்தபட்சம் போய் பார்க்க கூட இல்ல. அந்த பையனுக்கு நான் இந்த மாரி இது பண்ணிருவேன். இது சம்பவம் சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்கிறோம். அரசு இந்த விவகாரத்துல என்ன நியாயமோ அத செய்யும். அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இழப்பீடு குடுக்குறேன். எதுவுமே பண்ணல. இது எல்லாமே முற்றி வரும்பொழுது தான் பிரச்சனை இன்னும் பெருசாகுது. சேனல்கள திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லாம். வேற வழி இல்லாம நேத்து எடுத்துட்டாங்க. எடுத்தா இந்த அண்டா, குண்டா எல்லாம் நேத்து அடிச்சு நெளிச்சுட்டாங்க. அண்டா, குண்டாவெல்லாம். ஒண்ணும் பேச முடியல. நான் இன்னும் என்ன பேச விடுங்க. நான் என்ன சொல்றேன். நானும் உங்களோட உடன்படுகிறேன். நேற்று அப்படின்னு குஜராத் ஊபி. முடிஞ்சு போச்சா? எல்லாரும் வச்சு செஞ்சுட்டாங்க. இது சமூக வலைதளத்திலும் பெருசா பரவ ஆரம்பிச்ச உடனே, இன்னைக்கு காலையில கோர்ட்ல ஹென்றி திபேன். இந்த மாரி பாவப்பட்டவர்களுக்காக தான் இருக்கிறவரு அவரு. இருக்கிறது. அவரு இந்த வழக்க கொண்டு போய் பெருசா வாதாடி சிசிடிவிலாம் இருக்குதே. அப்ப அந்த அளவுக்கு அப்புறம் எஸ்பி இருந்திருக்காருன்ற தகவல் அவர் சொல்ல, இது எல்லாமே பண்ணும்பொழுது, இதுல வர்ற இது என்னன்னா, ஒரு குற்றம் புகார் வாங்கியிருக்கீங்களா? சிஎஸ்ஆர் போட்டிருக்கீங்களா? இல்ல கோர்ட் கேக்குது. 2வது ஏன் ஸ்டேஷன் இல்லாம அங்கங்க கூட்டு போய் அடிச்சீங்க? இவங்க யாரு? கூலிப்பட மாரி ஒரு டீம்ட்ட வந்து ஒப்படைக்கிறீங்க எப்படி? அதில எஃப்ஐஆர்ல இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இந்த மாதிரி டிஎஸ்பி இது பண்ணதில கண்ணன் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஐயா வந்து இது மாதிரினா டிஎஸ்பி டீம்ட்ட நான் ஒப்படைச்சேன். என்னங்க இது நியாயம்?
அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் எப்படி போகுது? ஏன் அந்த டிஎஸ்பி டீம் வந்து இவ்வளோ அக்கறை காமிச்சு, இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு பையன், அவன இந்த அளவுக்கு கொடூரமா தாக்கிற அளவுக்கு என்ன பிரஷர்? இதுலயும் யார் அந்த சார்? யாரோ தலைமை செயலர் சொன்னாங்கல்ல, யார் அந்த ம். சார்? அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் தனியா. இதெல்லாம் பிரச்சனை வந்து கோர்ட் வந்ததுன்னா, கோர்ட் உத்தரவு போடுது. ஆ இதுல இன்னொன்னு என்ன பண்றாங்க, இங்க கூட்டு வந்து ஒழிச்சு வச்சிருக்கேன்னு, அவன் அடி தர முடியாம ஏதாவது தப்பிக்க கூட்டு வந்தான். இங்க வந்தோனே மாட்டுத் உண்மைய தொழுவல. சொல்றான். யாராவது பார்த்தா என்ன காப்பாத்துவாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு இவரு எஃப்ஐஆர்ல, அங்க வந்து தப்பிச்சு ஓட பார்த்தாரு. தடுக்கி விழுந்தாரு. அதற்கு பிறகு நான் கிளம்பி இந்த மத்த அக்யூஸ்டுங்க மாரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள புடிச்சப்போ, அவங்களலாம் அவங்க உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணிக்காக நான் சென்று விட்டேன். அங்கே ஒப்படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, பிரபு என்கிற காவலர்ட்டருந்து எனக்கு ஃபோன் வருது. இந்த மாரி தப்பிக்க முயற்சி பண்ணாரு 2வது தடவையா. அப்பவும் தடி விழுந்தாரு. அப்போ வலிப்பு வந்துருச்சு அப்டின்னாரு. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் இது பண்ணோம்னா, அவர் மரணம் அடைஞ்சுட்டாரு. இட்லி சாப்பிட்டு செத்து போயிடுவாங்க. வாந்தி வருதுன்னு காட்டுக்குள்ள போன இடத்துல தாக்க முயற்சி பண்ணுவாங்க. அடுத்து இது. இந்த ஏ மாதிரி தான் இவர்கள். இந்த கட்டுக்கதைகள்லாம் போலீஸ் சொல்லும். அரசுல இருக்கிறவங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேருன்னு, எம்ஜிஆர் மீனவ நண்பன் படம் எடுத்து, படகோட்டி படம் எடுத்து, மீனவர்கள்னா எம்ஜிஆர் தான். வேற யாரையும் இது பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட மீனவர்களுடைய அந்த குடிசைகள், அந்த வலைகள்லாம் அங்கருந்து எடுக்கணும்னு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை எந்த பைத்தியக்காரன் அப்ப பண்ணான்னு தெரியல. அது வந்து எவ்வளோ பெரிய எதிர்ப்பா மெரினா போர்க்கோலமாச்சுங்க. அப்போ ஒரு அதிகாரி இருந்தாரு. அவருக்கு துப்பாக்கிய தவிர எதுவும் தெரியாது. தேவாரம். தேவ இந்த வீரத்தெல்லாம் வீரப்பன்ட்ட காமிக்க முடியல அவரால. கடைசி கரெக்ட். வரைக்கும். ஒரு விஜயகுமார்ன்னு ஒரு ஐபிஎஸ் புத்திசாலியான ஆஃபீசர் அதிகாரி. வந்து ரொம்ப சாதுரியமா அந்த மக்களோட நெருங்கி பழகி முதல் வேலை அவர் வந்தோனே, அந்த மக்கள அடிக்கிறது, துன்புறுத்துற வேலைலாம் வச்சு விட முதல்ல நிப்பாட்டினாரு விஜயகுமார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சோர்ஸ்லாம் கிடைச்சது. அதுலயும் இந்த வெள்ளத்துறை தான் போய் இது பண்ணது. அப்போ அந்த தேவாரம் நடத்துன அந்த துப்பாக்கி சூடு, எவ்வளோ பெரிய கெட்ட பேர் எம்ஜிஆருக்கு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் என்ன பண்ணாலும் அந்த துப்பாக்கி சூடு பேசப்பட்டது. ஆமா. அப்போ ஒரு அதிகாரியோ, ஒரு காவல்துறையோ எனக்கு என்னன்னு பண்ற? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. இவரு எடப்பாடி வெள்ளந்தியா நான் டிவிய பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டாப்புல. அவ்வளோதான் புடிச்சு என்னது இந்த ஒரு ஆட்சிக்கு தூத்துக்குடிய சாட்சி. ஆ இந்த துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி. துப்புக்கட்ட ஆட்சி தூத்துக்குடி சாட்சி. ஏதோ இன்னொன்னு சாத்தான்குளம் சாட்சிக்கு ஒண்ணு சொன்னாரு. அப்ப எதுக்கு நான் சொல்றது? அப்போ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு அவ்ளோ துள்ளுனாங்க. அந்த ஆபீசர்கள் நேத்து வச்சு செய்றாங்க. அந்த ஆபீசர் என்ன பண்ணீங்க? சைலேஷ்குமார் யாதவுக்கு ஏடிஜிபியா இருந்து டிஜிபியா பதவி உயர்வு குடுத்தீங்கல்ல? இவரு அண்டா. சொன்னேன். ஐயா, நீங்க தனித்தனியா கேளுங்க ஐயா. எல்லாத்தையும் ஒண்ணா கேட்காதீங்க. இந்த விஷயத்த தனியா கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றது நான் உங்களோட தான் உடன்படுகிறேன். ஏன்னா அடி அந்த அடி. பேசுறவங்க எப்பவுமே சொல்றேன், நீங்க எவ்ளோ பெரிய ஆளா இருங்க. உண்மைக்கு வெளியில நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க என்னைக்கா ஒரு நாள் அடிபடும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால. தலை எடுக்க முடியாது. ஜெயலலிதாவுக்கு 96ல நடந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில நடக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இது எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு அறிக்கை எடுத்து, அவர் இட்லி சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே வாந்தி வந்தது. உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்த பொழுது உயிர் பிரிந்தது. இட்லி சாப்பிட்டாலும் செத்தா போயிடுறான். அப்போ இந்த மாரி அறிக்கையெல்லாம் படிச்சுட்டு 2வது நாளு போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வருது. இந்த ஒரு பையன் அங்க சென்னையில. விக்னேஷ். 13 இடங்களில் காயம். விக்னேஷ். விக்னேஷ். நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? அந்த ஃபேமிலிய மிரட்டி, அவன் பேட்டி குடுக்குறான். எரிக்க வச்சாங்க. என்ன எரிக்க வச்சாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. எவ்வளோ காவலர்கள் அதுக்கு. அப்போ இந்த விஷயத்துல இன்னைக்கு உங்களுக்கு தானே கெட்ட பேரு. இன்னைக்கு கோர்ட் உத்தரவிட்டு கொலை வழக்காக பதிவு செய்கிறார். அவங்கள ரிமாண்ட் பண்றாங்க. இத நீங்க பண்ணியிருந்தா? ஏன் சில அதிகாரிகள், சில பேர் காவல்துறை எல்லாம் மோசம்னு நம்ம சொல்ல வர முடியாது. அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா எல்லா காவல்துறையிலும் இந்த மாரி அரக்கத்தனமா நடக்கிறது கிடையாது. அப்போ இந்த மாரி அரக்கத்தனமா நடக்கிறவங்கள உடனடியா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, வேற எங்கேயாவது இந்த மாரி டைப் ஆட்கள் இருந்தா கொஞ்சம் பயப்படுவோம். ஏய் அடிச்சு செத்து கித்து போயிட்டான்னா நம்மள கொலை கேஸ் போட்டு உள்ள தள்ளுவான். வாழ்நாள் பூரா உள்ள இருக்கணும். பதவி போயிடும். குடும்பம் நடுத்தெருவுல நிக்கும். நான் அதிகாரி அந்த அரசா வந்து ஜாமீன் எடுக்கும். ஒரு கோர்ட் செலவுன்றது சாதாரண விஷயம் இல்லையே. வேலை போயி கொலை கேஸு இப்ப அந்த ஃபேமிலி 5 பேரு அனுபவிப்பாங்க. அப்போ இவ்ளோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற பயத்த நீங்க உருவாக்குனீங்கன்னா, இதத்தான் எப்பவுமே சொல்றது. என்ன சொல்றோம்? கொலை வழக்கு பதிவு பண்ணுங்க. லாக்அப் டெத்தா? அதுதான் உறுதியாயிடுச்சா போஸ்ட்மார்ட்டத்துல? சம்மந்தப்பட்டவங்க மேல கொலை வழக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? 3 பி சார்ஜ், சஸ்பென்ஷனு இப்படிதான் இது போகும். பண்ணிடுறேன்.
அதான் 174 போட்டிருக்கோமே, விசாரிச்சுட்டு இருக்கிறோமே அப்படின்னு உருட்டுறது. இந்த வழக்குல உண்மையிலேயே சொல்றேன், நல்ல விஷயமாக இது பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து நமக்கு ஒரு பெரிய இது. இந்த சமுதாயத்துல நேர்மையா வாழணும். ஒரு செக்யூரிட்டியா ஒரு 10,000 சம்பளம் வாங்கணும். நம்ம உழைச்சு வாழணும்னு நெனைச்ச ஒரு பையன், இவர்களுடைய இதனால இன்னைக்கு இந்த உலகத்திலே இல்ல. அந்த ஃபேமிலிக்கான இழப்ப என்ன ஈடுகட்ட முடியுமா? ஆனா இது வந்து இவர்கள் நான் அ இந்த படம் ஜெய் பீம் பார்த்து நான் கண் கலங்கி விட்டேன். ஒரு நாள் முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை. அப்ப வாழ்க்கையிலேயே அந்த படத்த தான் அன்னைக்கு தான் பார்த்தீங்களா? ம். ரியாலிட்டின்னா கொஞ்சம் நெஞ்சமா நடக்குது. 24 இது சொல்றாங்க. கஸ்டோடியல். அந்த வீட்ல ஃபேமிலில உட்காந்து பேசியிருப்பீங்களா? ஒரு வீட்ல மரணம்ன்றது எப்படி வருதுன்றத பொறுத்து தான் அந்த துயரம் எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியும். ஆ நல்லா வளர்ந்து நல்லா அவனுக்கு திருமணம் பண்ணணும்னு நெனைக்கிற ஒரு பையன், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான்னு கூட மனசு ஆறுங்க. வாழ வேண்டியவன இந்த மாரி அடி அடின்னு அடிச்சே கொன்றுருக்காங்கன்னா, நெனச்சு நெனச்சு எப்படிங்க இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அவருடைய தம்பியோட வாழ்க்கை எப்படி போக முடியுது? கூட அடி வாங்குன தம்பிக்கு தூக்கம் வருமாங்க? வாழ்க்கை பூரா அவனுக்கு அது இதா இருக்குங்க. அண்ணன கண்ணெதிர்ல அடிச்சாங்களே, அடிச்சிருக்காங்க. கதறுனான். ஏங்க மோஷன் போயிருக்காங்க. அந்த அளவுக்குன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு எப்போ மோஷன் இதாகும்னா, ஹார்ட் அட்டாக், மாசிவ் அட்டாக் வந்தா மோஷன் வந்துரும். தற்கொலை பண்ணிக்கிற சில பேருக்கு யூரின் இந்த மாரி வரும். அது அதாவது தாங்க முடியாத இது வரும்போது நம்மள அறியாமல் இந்த இது நடக்கும். என்ன யாருங்க இந்த துயரத்த ஈடுகட்டுவா? ரொம்ப சாதாரணமா தப்பிச்சு ஓடுனான், வக்கீல ஓடுனான், வலிப்பு. இந்த வலிப்புன்ற வார்த்தைய கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா வலிப்புன்ற வார்த்தை வந்து உங்கள மெடிக்கல்லயே இது பண்ண முடியாதுல்ல. ஆமா. ஆனா இவங்க எல்லாருமே என்ன நெனச்சுக்கிறாங்க, நீதித்துறைய வந்து நம்ம இஷ்டத்துக்கு வளச்சிடலான்னு. இந்த கவர்மெண்ட்ல இந்த 4, 5 வருஷத்துல நீதித்துறை தலையிடாத விஷயங்களே கிடையாது. இந்த வழக்குல நீதிபதி அவர்கள் ஒரு கடுமையான வார்த்தைய சொல்லியிருக்காங்க. நீங்க லஞ்ச லாவணியம் வாங்குற அரசியல்வாதி மேல இந்த மாரி நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஒரு சாமானியன் மேல இந்த மாரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. காவல்துறைங்கிறது புலன் விசாரணை பண்றதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. உங்கள அடிக்கிறதுக்கு யார் இந்த அதிகாரத்த குடுத்தாங்கிற மாரி ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க. இது தொடர்ந்து பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆ கால் கட்டு, கை கட்டு இந்த மாரியான விஷயங்களே பார்த்துருக்கோம். நீதிபதிகள் பல கண்டனங்கள குடுத்துட்டு இருக்காங்க. நேற்று முதல்வர் அவர்கள் கூட ஒரு மீட்டிங்ல காவல்துறைக்கு இந்த மாரியான நார்ம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அது கட்டுப்பாடோட சொல்றேன் இருக்குன்னு சொல்லி கண் துடைப்பு. இந்த பிரச்சனை பெருசான உடனே, "சார் ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டுடலாம். நீங்க அதுல வந்து இப்படி பேசுறீங்க சார். இத இது பண்றீங்க சார்." இது எல்லாம் நம்புற காலம்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்ப எல்லா மக்களும் கண்டுபிடிச்சுட்டாங்க. எப்பவுமே ஒண்ணு சொல்றேன். ஆட்சியை நீங்க நடத்துங்க. அதிகாரிகளை நடத்த விடாதீங்க. அதிகாரிகள் நடத்துனா உங்களுக்கு ஷோ காட்டுவாங்க. உண்மைய காட்டவே மாட்டாங்க. அந்த ஷோல நீங்க மயங்கி, மக்களும் நீங்களும் அந்நியப்பட்டு, தேர்தல்ல தோல்விய சந்திக்கும் பொழுது, இந்த அதிகாரிகள் அங்க இருப்பான் பூக்கூட விட. பொக்கேய வச்சுட்டு அங்க நிப்பான். அவன் தான் உங்கள் தோல்விக்கு காரணமா இருப்பான். அதே அதிகாரி அங்க போய் பொக்கையோட நிப்பான். இதே பவர்ல அங்கேயும் ஏதாவது கால கைய காரியத்த புடிச்சு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுவான். இன்னைக்கு வர முடியலன்னா 2 வருஷம் பொறுத்தா வர முடியுமான்னு ட்ரை பண்ணுவான். நீங்க வீட்ல உட்காரணும். பதவி போயிடும். இல்ல நீங்க இதுல ரொம்ப வருஷமா நீங்க இந்த கிரைம் விஷயங்கள பார்த்துருக்கீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் புரியும். ஒரு 10 பவுண்ட் செயினோட காணாமல் போனதுக்கு, ஒரு போலீஸ் டீம் வந்து டிஎஸ்பி டீம் வந்து விசாரிக்கிற அளவுக்கு இதற்கு முன் ஏதாவது ஒரு வழக்க பார்த்துருக்கீங்களா? நீங்க அந்த வழக்கு எப்பவுமே வந்து யார் புகார் குடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் அதுக்கு வேல்யூ இருக்கும். காவல்துறையில போலீஸாருக்கு இருக்கிற நெருக்கடி, பாதி நேரம் ஏங்க நீ என்ன நீ நீ அதே முதல்வர் தான், அதே ஸ்டாலின் தான். எதுக்குங்க 6 காரு? நீங்க என்ன அமெரிக்க ஜனாதிபதியா? சர்வதேச லெவல்ல உங்களுக்கு ஏதாவது த்ரெட்டன் இருக்கா? இது எல்லாம் இந்த அதிகாரிகள் இவங்களுக்கு சலுகை செய்ற மாரி பண்ணிக்கிட்டு அவர்கள் இது பண்றது. போலீஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வர்றதுக்கு காலையிலேருந்து அங்க நிப்பாங்க. பாதி பேர் பந்தோபஸ்த். சாத்தான்குளத்தில அந்த ஃபினிக்ஸ் அவரோட கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது, மீடியாவும் சரி, எதிர்க்கட்சிகளும் சரி, முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணுங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இந்த இதுக்கு யார் பொறுப்பேற்கணுங்கிற ஒரு வார்த்தைய இப்போ வரைக்கும் எதிர்க்கட்சியில் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மீடியா எதுவுமே பேச மாட்டேங்குது. எப்படி பார்க்குறீங்க? மீடியாக்களுக்கு அசைன்மென்ட் தான் மேட்ரு. எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியில இந்த 4 வருஷமா பார்க்கறது, கிளீனா அப்பட்டமா தெரியும். அங்க அப்ப நடந்தால் முதல்வர் பொறுப்பேத்துக்கணும். இப்ப நடந்தா காவல்துறை பொறுப்பேத்துக்கணும். அதோட தொல் திருமா அவர்கள் சொன்னது நேற்று, அவரை சஸ்பெண்ட் செய்தது மனது ஆறுதல் அளிக்கிறதுங்கிற வார்த்தைய சொல்லியிருந்தாரு. சஸ்பெண்டுன்றது நடவடிக்கையே கிடையாது. நடவடிக்கையே கிடையாது. அது ஒரு யூனிஃபார்ம் போடலனா கூட சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆமா. அது வந்து ஒரு என்னது அ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு உடனடி ஒரு இது அது. அது நடவடிக்கை கிடையாது. நீங்க கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்றது தான் நடவடிக்கை.
நல்ல வேளை நீதிமன்றம் அந்த வேலைய செஞ்சு இன்னைக்கு அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் போராட்டம் நடத்துனாங்க. நாடு நம்ம நாட்ல அனைத்துக்கும் உரிமை இருக்குல்ல. மிக நன்றி உங்கள் நேரத்தை